தங்கத்தோட விலை சரசரன்னு ஏறிக்கிட்டே இருக்கு. இது எங்க போய் நிற்கும்? என்னால ஒரு மிடில் கிளாஸ் பர்சனா என்னால ஒரு தங்கம் கிராம வாங்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. இது ஏறிக்கிட்டே போச்சுன்னா 10,000 தொற்றுமா, இது 10,000 கடந்து போகும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும். தங்கத்தை பத்தின ஒரு புரிதலுக்காக ஒரு கம்ப்ளீட் வீடியோ தான் இந்த வீடியோ. இதுல தங்கம் கடந்த 15 வருஷமா 10 வருஷமா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் எப்படி நீங்க யோசிக்கலாம் அப்படின்றதையும் இதெல்லாம் நான் ஷேர் பண்ண போறேன். சரி, தங்கத்தை ரிட்டர்ன்ஸ் ஆங்கிள்லே பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் சொல்றது தங்கம் எப்போ இருந்தாலும் தங்கம் தங்கம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, லாஸ்ட் 1 இயர்ல 2024ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஒரே வருஷத்துல. இது ஈக்விட்டி மார்க்கெட்டை விட அதிகம். சரி, கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா 7.7% ரிட்டர்ன்ஸ் தான். இது 10 இயர்ஸ் ஆவரேஜ் பிக்ஸட் டெபாசிட் ரேட்டுக்கு கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும்னு சொல்லலாம், இன்ஃபிளேஷனை விட கம்மி. சரி, கடந்த 15 வருஷத்துல பாத்தீங்கன்னா அகெயின் லெஸ் தேன் 5% ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, ஷார்ட் டேர்ம்ல ஒரு என்ட்ரி எக்ஸிட் பண்ணிருந்தோம்னா இந்நேரத்துக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தங்கத்துல இருந்திருக்கு. கோவிட்ல இருந்து இப்போ 2025 பயங்கர குரோத் நடந்திருக்குன்றது நமக்கு தெளிவாவே தெரியும். நீங்க கோல்டோட ரேட்டை கிராமோட ரேட்டை எவ்ரி இயர் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, அதே மாதிரி நீங்க எவ்ரி 10 இயர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் 1950ல இருந்து 2020 வரைக்கும் ஒவ்வொரு 10 வருஷம் டைம் பீரியடையும் அனலைஸ் பண்ணாலும் சரி, 20-30 வருஷம் டைம் பீரியட் அனலைஸ் பண்ணாலும் கிட்டத்தட்ட 9-10% இருந்து 11% தாண்டல. அதாவது 10 இயர்ஸ் க்ரோத் பீரியட் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா. ஸோ தங்கத்தை இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் பார்த்துட்டு நான் அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என் பொண்ணுக்காக அக்யூமுலேட் பண்றேன் நம்மளா ஒரு ரீசன் கொடுக்காம, உங்க பொண்ணுக்கு, உங்களுக்கு பொண்ணு இருக்கு அப்படின்னா கோல்டு வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்க பொண்ணு படிக்கிறதுக்கும் கல்யாணத்துக்கு தேவையான செலவுகளுக்காகவும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஈக்விட்டியில முதலீடு பண்ணீங்கன்னா ஈக்விட்டியோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 40 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா 14%. நான் சொல்றது கன்சர்வேட்டிவ் 12% வச்சுக்கோங்க, இல்ல 13% வச்சுக்கோங்க. இந்த ரிட்டர்ன்ஸ் ஈக்விட்டியை கோல்டை விட ஈக்விட்டி கண்டிப்பா ஒரு 2-3% அதிகமா தான் கொடுத்துருக்கு. இந்த 2-3% 2-3 இயர்ஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் தராது. ஆனா இது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் டைம் லைன்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அமௌண்ட்டை கொடுக்கும். ஸோ அதனால நான் பொண்ணு இருக்கு அப்படின்றதுக்காக மாசத்துக்கு 1 கிராம் கோல்டு, இப்ப யாராலையும் 1 கிராம் கோல்டு மாசத்துக்கு வாங்க முடியாது. 1/2 கிராம் கோல்டு வாங்கி அதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணி அதுக்கு ஒரு செய்கூலி சேதாரம்னு 1% 2% போடுவாங்க. இதை நீங்க திருப்பி அதே கடையில கொடுத்து திருப்பி வாங்கிட்டு அவங்க அதுக்குமே ஏதாவது ஒரு டிப்ரிசியேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தங்கமா செஞ்சு கொடுப்பாங்க. இது கோல்டு காயினா வாங்கினீங்கன்னா. இது கோல்டு இடிஎஃப் வாங்கினாலும் விலை நல்லாவே ஏறிட்டு இருக்கு, ஏறிடுச்சு. இப்ப கிட்டத்தட்ட 24 கேரட் கோல்டு 8,970 rupees பக்கம் இருக்கு. நான் சொல்றது மார்ச் 14ஆம் தேதி. இது இங்க இருந்து ஏறி குறைஞ்சாலும் ஒரு கிராம்னா ஒரு மாசத்துக்கு ஒரு 8,000 ரூபாய் 9,000 ரூபாய் நீங்க உங்களால அலோகேட் பண்ண முடியுமானா அகைன் ஒரு கேள்விக்குறி. ஸோ கோல்டு இடிஎஃப் தாண்டி ஈஸியா வாங்கக்கூடிய வாய்ப்பு கோல்டு பீஸ்ல இருக்கு. இது இப்போதைக்கு இதுக்கு 0.01% அப்படின்ற ரேஞ்சில தான் கோல்டு பீஸ் விற்கும். இதுக்கு டிமேட் கண்டிப்பா வேணும். கோல்டு இடிஎஃப்க்கும் டிமேட் வேணும், கோல்டு பீஸ்க்கும் டிமேட் வேணும். ஆனா ஒரு யூனிட்டான கோல்டு பீஸோட விலை பாத்தீங்கன்னா இப்போதைய ரேட்டுக்கு ஒரு 85 ரூபாயில இருந்து 90 ரூபாய்க்குள்ள இருக்கும். ஸோ ஈஸியா எல்லாராலையும் ஒரு யூனிட் வாங்க முடியும். இது 0.01 கிராம்னு சொல்லிக்கலாம். இது நீங்க 1000 ரூபாய் 2000 ரூபாயில இருந்து நிறைய அக்யூமுலேட் பண்ணி கோல்டு ஏறும் போது இந்த விலையும் ஏறும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க எக்ஸிட் ஆகலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஆனா டிமேட்ல ஹோல்ட் பண்றதுனால டிமேட் சார்ஜஸ் உங்களுக்கு மாசம் வரும், வருஷத்துக்கு ஒரு டிமேட் சார்ஜஸ் வரும். ஸோ இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட 0.5 to 1% ஆவரேஜா இந்த சார்ஜஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதுக்கான ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்னு இருக்கு. யூஸ்வலா கோல்டு ஒரு ஃபேமிலி எப்படி அலோகேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15% இல்ல அதிகபட்சமா 20% கோல்ட அசட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் ஒரு எந்த ஒரு பினான்சியல் அட்வைசரா இருக்கட்டும் இல்ல உலகத்துல இருக்க யாரா இருந்தாலும் ஒரு தம் ரூல் மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லுவோம். ஆனா கோல்ட இதை தாண்டி எனக்கு எப்போ என்ட்ரி எக்ஸிட் தெரியல, இப்போ நான் போய் வாங்கினேன்னா ஹையர் ப்ரைஸ்க்கு வாங்குறேன், உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குமானா கிடையாது. இங்க இருந்து இப்போ கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் பக்கம் வந்துருச்சு 24 கேரட் கோல்டு. இங்க இருந்து எனக்கு 100% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னா இன்னொரு 9,000 ரூபாய் ஏறினாதான் 100% ரிட்டர்ன்ஸ். அதுக்கு எவ்வளவு நாள் டைம் பீரியட் ஆகும்னு யாராலையும் கணிக்க முடியாது. ஏன்னா கோல்டு ரிசர்வ்ஸ் கம்மி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோல்டு ஒரு யூஸ்லெஸ் மெட்டல் அப்படின்றதுதான் ஒரு சில பெரிய இன்வெஸ்டர்ஸ் வாரன் பஃபெட் உட்பட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை ஒரு இண்டஸ்ட்ரியிலயும் எங்கேயுமே கிடையாது. கோல்டை ஒரு ட்ரேடிங் மெக்கானிசமா அந்த காலத்துல இருந்து யூஸ் பண்ணது. கோல்டை டாலரா ரீப்ளேஸ் பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா கோல்டை ஆல்டர்னேட்டிவ் அசெட் கிளாஸா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸா பாத்தீங்கன்னா இந்த டாலருக்கு ஆல்டர்னேட்டிவா கோல்டு சைனாவோட
சென்ட்ரல் பேங்க், இந்தியாவோட ஆர்பிஐ எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டன் கணக்குல வாங்கி குவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த டன் கணக்குல வாங்கி குவிக்க ஆரம்பிச்சதுனால கோல்டோட டிமாண்ட் அதிகரிச்சுட்டே இருக்கு, கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இதுதான் உண்மையான ரீசன். ஸோ இதை தாண்டி இவங்க கோல்டு ரிசர்வ்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இல்ல வேற மெக்கானிசம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கோல்டோட பிரைஸ் ஓரளவுக்கு ஸ்டேபிளா நிற்கும், இல்ல குறையறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஸோ இங்க இருந்து 10,000 ரூபாய் போகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா இன்னொரு 10% ஏறினாலே 10,000 ரூபாய் டச் ஆயிடும். ஸோ 10-15% ஏறுறது இப்போ ட்ரம்ப் டாரிஃப் இஷ்யூஸ்னால பயங்கரமா ஏறி இருக்கு. லாஸ்ட் 3 monthsல கோல்டு ஏறினதுக்கான ஒரே காரணம் நம்ம ட்ரம்ப் தான் சொல்லணும். அவர் வாழ்கன்னு கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் டாரிஃப் போடுறேன், இதை பண்றேன், அதை பண்றேன், நாலொரு தினமும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்காரு. அது எல்லா நாட்டிலையும் ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் பண்ணுது, ஸ்டாக் மார்க்கெட்டை வீக்கன் பண்ணுது, கண்ட்ரீஸோட எக்கனாமியை ஷேக் பண்ணுதுன்னே சொல்லலாம். இந்த ரீசன்ஸ்க்காக இந்த மாதிரி அன்சர்டனிட்டி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கோல்ட் பிரைஸ் ஏறும். இது பேங்க் ஆஃப் அமெரிக்கா பாத்தீங்கன்னா போன டிசம்பர் 2024 அப்போ அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள $3,000 per ounce இன்டர்நேஷனல் மார்க்கெட் ரேட் போகும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ மார்ச் 14 $3,000 ounce டச் ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட டார்கெட் இப்பவே அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இங்க இருந்து இன்னும் அப்ரிஷியேட் ஆகுமானா 10% போச்சுன்னா 24 கேரட் கோல்டு 10,000 ரூபாய் வந்துடும். ஸோ அதனால கோல்டு ஏறிட்டே இருக்கேன்னு ஒரு அசட் கிளாஸ், ஒரு இடம் வாங்க போறீங்கன்னா கம்மியா இருக்கும் போது தான் என்டர் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அடுத்த 3 yearsல 5 yearsல அப்ரிஷியேட் ஆகும். அந்த மாதிரி தான் ஒரு இடத்துல முதலீடு பண்ணுவோம். ஒரு பிளாட் வாங்குறதா இருந்தாலும் அப்படிதான் யோசிப்போம். கோல்டு ஆல்ரெடி ஏறி போயிட்டே இருக்கு. இங்க இருந்து 10 வருஷத்துல ஏறலாம், ஆனா அடுத்த 2-3 yearsல அப்ரிஷியேட் ஆகுமானா கிடையாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் பண்றீங்கன்னா மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட், கோல்டு இருக்கு, ஈக்விட்டி இருக்கு, டெட் இருக்கு. அதுவும் இல்லாம எப்போ எங்க என்ட்ரி ஆகணும்னு அந்த ஃபண்ட் மேனேஜரும் தெரியும். லாஸ்ட் 22 வருஷமா பாத்தீங்கன்னா ஐசிசிஐல இந்த மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் கிட்டத்தட்ட 20% மேல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நான் கஷ்டப்பட்டு கோல்டு எப்போ வாங்கணும் வைக்கணும், ஈக்விட்டி எப்போ வாங்கணும் வைக்கணும்னு யோசிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்ல முதலீடு பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனா நான் பாக்குறேன். ஸோ எனக்கு மாடரேட் ரிஸ்க் எடுக்கிறேன், கோல்டு மாதிரி நிலையான வருமானமும் கிடைக்கணும் ஃபியூச்சர்ல அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த ஹைபிரிட் ஃபண்டை கூட யோசிக்கலாம். ஸோ கோல்டு ஏறிக்கிட்டே இருக்கே, நான் இப்பவே போய் வாங்கட்டுமானா பணம் இருந்தா வாங்கலாம், இல்ல ஜஸ்ட் ஃபியூச்சர்ல இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கும், நான் இப்பவே வாங்கி வச்சிடுறேன், இந்த பிரைஸை நான் இப்பவே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா அவசரப்படாதீங்க. கல்யாணமோ இல்ல முக்கியமான ஃபங்க்ஷனுக்கோ கோல்டு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பை பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளுக்குன்னு இப்பவே போய் பணத்தை போடாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இப்ப பணத்தை போடலாமா அப்படின்னு யோசிச்சோம்னா மார்க்கெட் ஏறிடுச்சு, இப்போ போய் என்டர் ஆகலாமா அப்படின்னு நிறைய கேள்வி வரும். அதே கேள்வியை கோல்டுக்கும் கேளுங்க. நல்லாவே ஏறிடுச்சு, ஒரு ஸ்டெபிலிட்டி வந்த பிறகு ஒரு விலை ஏறிட்டே இருக்குன்னா ஒரு இடத்துல போய் நிற்கும். அது ரியல் எஸ்டேட்டா இருந்தாலும் சரி, கோல்டா இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட் ஏறிக்கிட்டே போகும்போது ஒரு பயம் இருக்கும். பெரிய இன்வெஸ்டர்ஸ் அந்த டைம் லைன்ல உள்ள வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபால் வருது, ஒரு பாட்டம் தெரியுது, இந்த இடத்துல வந்து ஒரு நிலையா இந்த ரேஞ்சுக்குள்ள நிக்குது அப்படின்னும் போதுதான் ஸ்டாக் மார்க்கெட்லயே பெரிய இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்து முதலீடு பண்ணுவாங்க. ரியல் எஸ்டேட்லயும் மிகப்பெரிய கம்பெனிஸ் அந்த மாதிரி இடத்த ஐடென்டிஃபை பண்ணி தான் வாங்கி போடுவாங்க. நீங்களும் கோல்டு பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா இந்த டேட்டாவை பாருங்க. ஈக்விட்டியில எப்பெல்லாம் மிகப்பெரிய கரெக்ஷன்ஸ் வருதோ அப்பெல்லாம் கோல்டு வந்து பயங்கரமா ஏறும். எப்பெல்லாம் வந்து ஈக்விட்டி ஏறிட்டே இருக்கோ கோல்டு அதே லெவல்ல இருக்கும், அப்ரிசியேஷன் குறைஞ்சிரும், அதே லெவல்ல மெயின்டைன் ஆகும். ஸோ ஃபியூச்சர்ல கோல்டு ஏறுமானா ஏறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. பட் எவ்வளவு ஏறும்னு யாராலையும் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இந்த டேட்டாவை பார்த்து நீங்க உங்க ஃபியூச்சருக்காக கண்டிப்பா வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுங்க. இப்போ வேல்யூவேஷன் குறைஞ்சிட்டே வர்றதுனால இப்போ அங்க என்டர் பண்றதுக்கு ஒரு நல்ல தருணமா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவும் பண்ணலாம். கோல்டு நல்லா அப்ரிஷியேட் ஆயிடுச்சு லாஸ்ட் 3-4 yearsல, லாஸ்ட் 6 monthsல. ஸோ இப்போ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் இங்க ஹோல்ட் பண்ணிட்டு பொறுமையா உள்ள வாங்க. ஸோ அவசரப்பட்டு என்டர் ஆயிட்டு அடுத்த 2 வருஷம் கழிச்சு நான் ரொம்ப பீக்ல வாங்கிட்டேன் இன்னுமே ஏறல, ஆனா அந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எங்க என்டர் எங்க எக்ஸிட் வந்து தெளிவா இருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல கோல்டு எப்போ வாங்கணும் வைக்கணும்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் நம்புறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க.